ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 67. பிருத்வியாக ச வை குரு பரம் க்ஷபயன் குரு நாம் அந்தக சமுத்த காலின யுதி பூபசம்பவக திருஷ்டியா விதூய விஜயே ஜயம் உத்விகோஷ்ய ப்ரோச்ய உத்தவாய ச பரம் சமகாத் ஸ்வதாம. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிருத்வியா பூமியில், ச அவர் பகவான் கிருஷ்ணர், வை உண்மையில், குரு பரம் பெரும் பாரத்தை, க்ஷபன் முற்றிலும் அளித்து, குருநாம் குருவம்சத்தில் பிறந்துள்ளவர்களின், அந்த சமுத்த கலினா சகோதரர்க்கிடையில் கருத்து வேறுபாட்டினால் பகையுணர்ச்சியை தூண்டியதன் மூலம், யுதி குருக்ஷேத்திர யுத்தத்தில், பூபசம்ப எல்லா அசுர அரசர்களையும், திருஷ்டியா அவரது பார்வையால், விதூய அவர்களுடைய பாவச் செயல்களை துடைத்து, விஜயே வெற்றியில், ஜயம் வெற்றியை, உத்விகோஷ்ய அர்ஜுனனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்தார், புரோச்சிய உபதேசங்கள் அருளி, உத்தவாய உத்தவருக்கு, ச மேலும், பரம் உன்னதமான, ஸ்மகா திரும்பிச் சென்றார், ஸ்வதாம அவரது சொந்த இடத்திற்கு. டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு உலக பாரத்தை குறைப்பதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குடும்ப அங்கத்தினர்களுக்கிடையில் ஒரு கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தினார். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தமது பார்வையாலேயே எல்லா அசுர மன்னர்களையும் வதம் செய்து அர்ஜுனனுக்கு அவர் வெற்றியை தேடித்தந்தார். இறுதியாக அவர் உத்தவருக்கு உன்னத வாழ்வை பற்றியும் உன்னத பக்தியை பற்றியும் உபதேசித்தார். அதன் பிறகு அவர் அவரது சுயரூபத்தில் தமது உலகத்திற்கு திரும்பிச் சென்றார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். பகவானின் நோக்கம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நிறைவேற்றப்பட்டது. பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் நான் அவதரிக்கிறேன் என்று கூறிய பகவானின் நோக்கம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஏனெனில் சிறந்த பக்தர் என்ற காரணத்தால் பகவானின் கருணையால் அர்ஜுனன் வெற்றி பெற்றார். ஆனால் மற்றவர்களோ பகவானின் பார்வையாலேயே கொல்லப்பட்டனர். அது அவர்களது எல்லா பாவங்களையும் போக்கி சாரூபிய முக்தியை அடைவதற்கு உதவி செய்தது. இறுதியாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்தி தொண்டனும் உன்னத வாழ்வை பற்றி உத்தவருக்கு உபதேசித்தார். பிறகு உரிய காலம் வந்ததும் தமது வசிப்பிடத்திற்கு அவர் திரும்பிச் சென்றார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்கள் ஞானமும் துறவும் வைராக்கியம் நிறைந்ததாகும். மனித வாழ்விலுள்ள ஒருவன் இந்த ஜட உலகை துறத்தல், ஆன்மீக வாழ்வில் பூரணத்துவம் பெறுதல் ஆகிய இந்த இரு விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பகவான் கிருஷ்ணரின் அவதார நோக்கமாகும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். பகவான் தமது நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றிய பிறகு தமது திருநாடாகிய கோலோக பிருந்தாவனத்திற்கு திரும்பிச் சென்றார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 67 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பை கொண்ட 24ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இவ்வாறு நிறைவடைகிறது. இந்த 9வது ஸ்கந்தம் இந்தியாவில் உள்ள புவனேஸ்வரம் என்ற இடத்தில் ஒரு கிருஷ்ண பலராமர் ஆலயத்தை ஸ்தாபிக்கும் தருணத்தில் பூர்த்தி செய்யப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. 9ஆம் ஸ்கந்தம் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.